அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிசி நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பற்றி பார்க்குறோம். நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லேயே பிசி நோட்டிஃபிகேஷன் சூன் சொல்லி போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் ப்ரௌச்சர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் மந்த்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. வேக்கன்சி பாருங்கள், ஆல்ரெடி நம்மளுக்கு சொன்னது தான் 3363 வேக்கன்சி வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு பட்ஜெட்டில் சொன்ன வேக்கன்சி தான் உங்களுக்கு வரப்போகுது. அதேமாதிரி உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நம்ம வெப்சைட்லேயே சொல்லிட்டாங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இதுமாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் வேணும்னு சொல்லிட்டு அதிலே கிளியராக உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் வேக்கன்சி பொறுத்தவரை பார்க்கலாம். பாருங்கள் வேக்கன்சி மென்னுக்கு வந்து பாருங்கள் 1983 வேக்கன்சி ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த முறை உமன்ஸுக்கு வந்து டிஎஸ்பி தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன் வே ஆல்ரெடி மென்னுக்கு அப்படி தான் இருந்துச்சு, அதேமாதிரி உமன்ஸுக்கும் கொண்டு வர போவதாக தகவல் இருக்குது. ஃபயர் பாருங்கள், ஃபயர் வந்து 350 பேர் வெறும் மென்னு தான். அது ஜெயில் வார்டனில் ஒரு 180ல் ஒரு 35-30 கிட்ட உங்களுக்கு உமன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ரிட்டன் எக்ஸாம் எந்த மாதம் வர வாய்ப்பு இருக்குன்னா, எப்போவுமே நம்மளுக்கு பிசி எக்ஸாமில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ஒரு 90லேருந்து 120 டேஸ் இதான் அவங்களோட ப்ரிடிக்ஷனு. நம்ம வந்து எப்போ வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறோன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நவம்பர் எக்ஸாம் வந்து நவம்பரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் நவம்பர் உங்களுக்கு நவம்பரில் மோஸ்ட்லி வர ஃபஸ்ட்லேயோ இல்லை லாஸ்ட்லேயோ வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மாணவர்கள் வந்து நவம்பர் 1ன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இருக்குது கொஞ்ச நாள் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நிறைய மாணவர்கள் வந்து எஸ்ஏ எக்ஸாம் ஃபஸ்ட்டு வருமா, பிசி எக்ஸாம் ஃபஸ்ட்டு வருமானு கேட்குறீங்க. அது நம்ம அடுத்தடுத்ததில் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பிசி போட்டிருக்காங்க. இதை நோக்கி நம்ம உங்களோட பயணங்களை தொடருங்க. ஒரு பிளாங்காக இருந்திருப்பீங்க, இப்போ நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக படிங்க. உங்களுக்கு இந்த வேக்கன்சி வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிசிலாம் திரும்ப போடுவாங்க. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. அதேமாதிரி ஏஜும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் கடைசியாக இருக்கும். அந்த 26, 27, 28 வயசு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதுதான் வந்து கடைசி எக்ஸாமாக இருக்கும். ஆல்ரெடி கோவிட் இது வந்து செப்டம்பரோட 9ஆம் மாதத்தோடு முடியுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு சர்க்குலர் ஒன்று வந்துச்சு. அதனால் மாணவர்கள் வந்து 26, 27, 28 இருக்க மாணவர்கள்லாம் நல்லா படிங்க. இதுதான் கடைசி வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. அதனால் படிங்க. அதேமாரி நம்ம வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேட்ச் முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இப்போ புது பேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் பிசிக்கு. அதில் விருப்பம் இருக்க மாணவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப குறைவான நம்ம இதுதான் அட்மிஷன் தான் போடுறோம். நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லாத ஆல்ரெடி எஸ்ஐ பசங்க இருக்கிறதால அதில் இருக்கக்கூடிய அந்த வேக்கன்சியில் மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா ரொம்ப லேட்டாக கேட்காதீங்க. சீக்கிரம் வந்து பண்ணிங்கன்னா தான் உங்களால் முடிக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு 50 டெஸ்ட்டு நீங்கள் முடிக்கினாலுமே உங்களுக்கு 100 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட்டு வச்சாலுமே உங்களுக்கு 100 நாள் ஆகிடும். அதால் உங்களுக்கு எக்ஸாமே அந்த இதில் வந்துடும். அதால் அதுக்கேற்ற மாதிரி வந்துடுங்க. லேட்டாக வந்துக்கலான்னா உங்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கு தான் கஷ்டம். டெய்லியும் டெஸ்ட்டு 50 டெஸ்ட்டு பிசிக்கு இருக்குது. அதால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எழுதினாலே உங்களுக்கு 100 நாள் ஆச்சு. அதால் பாருங்கள். அதேமாதிரி நம்ம இது வந்து ஒரு 100 டேஸ் ஷெடியூல் ஒன்று ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் லிங்க் வச்சுருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிங்க. இதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம டெஸ்ட் பேட்ச், விடுதலை டெஸ்ட் பேட்ச்சு உங்களுக்கு பாருங்கள். டெஸ்ட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 டெஸ்ட்டு வரும். திருப்புதல் தேர்வு 5, முழு தேர்வு 13 வச்சுருக்கோம். இதில் தமிழ் தகுதி தேர்வு 2, கரண்ட் அவர்ஸ் 5, பாடவாரியாக வந்து ஒரு 26 தேர்வுகள் நம்ம இதில் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான கேள்விகள் நம்ம கொடுக்குறோம். 6th வரலாறுலேருந்து 200 கேள்விகள், 6th புவியியல், பொருளாதாரம், குடிமையிலேருந்து உங்களுக்கு 200 கேள்விகள், சயின்ஸ்லேருந்து ஒரு 150 கொஸ்டின். அப்பப்போ நம்ம ஒரு ஃபுல் டெஸ்ட்டு நடுவில் வச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா பிசி எக்ஸாம் பொறுத்தவரை மாணவர்கள் எல்லோரும் ஆல்மோஸ்ட்டு படித்தவங்க தான். புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப குறைவு தான். ஆல்ரெடி படித்தவங்க தான்
படித்தவங்க தான். அதுக்காக தான் நம்ம அப்பப்போ உங்களுக்கு இந்த ஃபுல் டெஸ்ட்டு கொடுக்குறோம். அதேமாதிரி கரண்ட் அவர்ஸ் வர இப்போ வரை நீங்கள் பார்த்துருங்க. பிசிக்கு வந்து கரண்ட் அவர்ஸ் இப்போத்துலேருந்து ஒரு லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு இப்போயே மாணவர்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நெக் ஆஃப் மூமெண்ட்டில் நீங்கள் பண்ணாதீங்க. எவ்வளோ சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுமே சீக்கிரமாக போட்டுருங்க. 1 or 2 வீக்ஸில் எல்லாருமே போட்டு முடிச்சுருங்க. அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாரி வேறு ஏதாவது மாணவர்கள் டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிலபஸ் பொறுத்தவரை அதே தான். எஸ்ஐக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அதே சிலபஸ் தான். சிலபஸில் அது சேஞ்சஸ் கிடையாது. 6 to 10th நீங்கள் நல்லா எல்லா புக்கும் நீங்கள் படிக்கணும். பிசியை பொறுத்தவரை 6 to 10th படிக்கணும். அதில் வந்து முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே அதிகம் நல்லா படிக்கணும். 6 to 10th வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும். படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சோஷியலை பொறுத்தவரைலாம் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதேமாரி நம்ம வந்து ஆஃப்லைன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் நம்ம வந்து எல்லா மெட்டீரியலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பிசிக்கு வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். பட் ஆனால் ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்லாம் நீங்கள் ஒரு 65க்கு மேலே எடுத்திங்கன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். 70 65 கிட்ட எடுக்கணும் நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் தைரியமாக இருக்க முடியும். உங்களுக்கு 62 63 எல்லாம் எடுத்திங்கன்னா பார்டரில் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதால் நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தரவாக படிக்கணும். அப்போ நீங்கள் அவ்வளோ மார்க் எடுக்கணும்னா நீங்கள் அந்த கூற்று காரணம் இது மாதிரி கேள்விகள்லாம் ஒரு 10 கேள்வி வரும். நீங்கள் இதெல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸ் படித்தா மட்டும்தான் நீங்கள் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதனால் ஸ்கூல் புக்ஸை படித்து எழுதுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.